அன்பார்ந்தவர்களே, ஆண்டுதோறும் இது கடமையாக நம்ம நடத்தலை. இந்த கிறிஸ்துமஸ் கலை விழாவை கடமையாக நடத்தவில்லை, கடமை உணர்வோடு நடத்துகிறோம். கிறிஸ்து பிறப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறக்கூடிய அந்த கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்துமஸ் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு புதிய புதிய உத்வேகத்தோட நாம் அந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடணும். எப்பொழுதுமே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த விழா கொண்டாடினாலும் நாம் என்ன செய்யணும், அடுத்த வருஷம் நாம் இந்த மாதிரி செய்யலாம், இந்த முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள ஒரு தாக்கத்தை எப்போவுமே நமக்கு உருவாக்கணும். ஏனோ தானோ வந்தோம், ஆடினோம், பாடினோம், கேக் வெட்டினோம், கேக்கு சாப்பிட்டோம், டீ குடித்தோம், போனோம், அப்படியே இருக்கக்கூடாது. இந்த வருஷம் கொண்டாடுற இந்த கிறிஸ்துமஸ் விழா அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸ் விழா வரைக்கும் நமக்கு என்ன செய்யணும், உள்ளத்துல நீங்காம இருக்கணும். இங்க உள்ள நினைவுகள் அங்க போகும்போது நம்மளுடைய அம்மாமார், நம்மளுடைய பாட்டிமாரை நம்ம பார்த்தோம், நம்ம சக சகோதரிகள் சகோதரர்களை சந்திச்சோம். எங்கேயோ இருக்கிற ஒரு இடத்துல உள்ள நம்மளுடைய மறைமாவட்டத்தை சார்ந்த எங்கேயோ இருக்கிற ஒரு தூரத்தில் உள்ள ஒரு பங்குக்கு நம்ம போனோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கணும். சரியா? ரெண்டாவது, நம்ம இன்னைக்கு மாலையில் நமக்காக நிகழ்த்தக்கூடிய இந்த திருப்பலியில் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடியது. அதனால நான் கடந்த கொம்சிய கூட்டத்திலே எல்லாருக்கும் சொல்லிட்டேன், இந்த தாப்பாத்தி கோயிலில் நடந்த அற்புதத்தில் முதல் சாட்சி நான் தான். சரியா? முதல் சாட்சி நான் தான். அதனால் ஃபாதர்ட்டையுமே நான் சொல்லியிருந்தேன். ஃபாதர் உடனே எங்கள் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி வேப்பம்பரமே மொட்டையாயிரும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஒடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னாங்க. உண்மையிலேயே நம்பிக்கையோட கோயிலுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் இருந்து நான் இலை எடுத்து அந்தோனியார் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போய் என்னுடைய 2 மாதமாக என உறுத்திக்கிட்டே இருக்கிற வருத்திக்கிட்டே இருந்த ஒரு சிறு பொண்ணு தான். காலில் எப்போவுமே எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தது. எவ்வளோ பார்த்து கேட்கல. ஆனால் அந்த வேப்பிலையை அரைச்சி நான் சொல்லிகிட்டே போனேன், அந்தோனியாரே நான் அந்த வேப்பிலை அரைச்சி நான் உள்ளேயும் சாப்பிடுவேன், பூசுவேன், புண்ணெல்லாம் நல்லா ஆறிடணும், நான் கிறிஸ்மஸ் விழாவோட உங்களுக்கு உள்ள ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் அந்த காலே கருப்பாயிட்டுது அந்த இடமே. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் கூட நான் என்ன பண்ணினேன், இங்கேருந்து போய் அன்னைக்கு நைட்டு அரைக்க முடியல, மறுநாள் நல்லா அரைச்சி 3 உருண்டை உருட்டி உளிங்கிட்டு உடனே அரைச்சி காலில் பூசிட்டேன். பார்க்குறவங்க பார்த்துக்கிறங்க, எங்கள் காலில் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு. கருப்பாக இருக்கிற இடத்துல தான் அந்த ஒரு சின்ன பொட்டு அளவு தான் ஒரு புண்ணு, அதுதான் வருத்திக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு நல்லா ஆறிட்டு டாக்டரே பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டார். அப்போ எவ்வளோ மருந்து மாத்திரையும் மருந்தோ உனக்கு பச்சிலையோ களிம்போ தேவையில்லை, என் வார்த்தை மட்டுமே போதும்னு சொன்னது மாதிரி அவருடைய ஒரு வார்த்தையால் நம்பிக்கை, உன் நம்பிக்கை உன்னை குணப்படுத்திட்டு அப்படின்னு சொன்ன வார்த்தையின் வழியாக நான் அந்த ஆலயத்திலிருந்து எடுத்துட்டு போன அந்த பச்சிலை ஆண்டவருடைய வார்த்தையாக என்னைய குணப்படுத்தி இருக்குது. அதனால உங்களுடைய முன்னிலையில் நான் ஒரு சாட்சியாக இருப்பேன்னு சொல்லி கொம்சிய கூட்டத்திலே நான் எல்லாத்துட்டையுமே சொல்லியிருந்தேன். அது நடந்து மறுநாளே ஃபாதர் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, அந்த கோயில் மேலே ஒரு உருவம், அந்த வெளிச்சம் தெரியுதுன்னு. அதை உடனே நேற்று எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு தான் நான் போடணுங்கிறதுக்காக சொல்லிட்டு தான் குரூப்பில் அந்த ஃபோட்டோவை போட்டேன், எல்லாருமே பாருங்க அப்படின்னு சொல்லி. அதனால் அந்த அதிசயத்தை நாம் எல்லாருமே காணணும், அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெறணும் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில். அதுதான் நம்மளுடைய முக்கியம். அதனால் உங்கள் எல்லாரையும் தூத்துக்குடி கொம்சியத்தின் சார்பில் இந்த விழாவை தலைமையேற்று வழிநடத்த வந்திருக்கும் பங்கு தந்தை, எங்களுடைய பாசமிகு துணை பங்கு தந்தையாக இருந்து கோட்டூர் பங்கின் முதல் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கும் அருட்தந்தை பாலநடிகளார் அவர்களை தூத்துக்குடி கொம்சியத்தின் சார்பில் வருக வருகவென வரவேற்கிறோம். அடுத்ததாக சேவியர் இல்லம். அன்றைக்கு உண்மையிலே அந்த வேப்பில மட்டும் எனக்கு ஒன்று இதை கொடுக்கல, சும்மா பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். பார்த்துட்டு சொன்னேன், நாங்கள் எந்த ஏரியா எங்கே வச்சு விழா நடத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கணும், அதுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நானும் துணைத் தலைவரும் இங்கே வர்றோன்னு சொல்லியிருந்தா கரெக்டாக அவங்களுடைய அந்த முதியோர் இல்லத்தின் பெயர் சேவியர் இல்லம். அன்றைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி சவேரியாருடைய திருவிழா,
அற்புதமான ஒரு திருவிழா திருப்பலி எங்களுக்கு கிடைச்சிது. அருமையான சுவை மிகுந்த விருந்து கிடைச்சிது. அருட்சகோதரிகள் எங்களுக்கு அருமையாக நல்லா கவனிச்சாங்க. நல்ல அறுசுவை விருந்து எங்களுக்கு தந்தாங்க. அப்போ அதான் ஒன்று எடுத்தா ஒன்று ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? நாங்கள் சும்மா வந்து பார்க்க போகிற இடத்துல ஒரு அருமையான திருவிழா திருப்பலி, திருவிழா விருந்து, அடுத்ததாக அற்புதமான ஒரு அதிசயம், இவ்வளோ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால இந்த விழாவுக்கு அன்றைக்கு எங்களை சிறப்பாக கவனித்து வழிநடத்திய சேவியர் இல்லத்தின் தாளாளர் சகோதரி அவர்களையும் வருக வருக வென்று தூத்துக்குடி தொகுதியின் சார்பில் வரவேற்கிறோம். அடுத்ததாக அந்த கோட்டூர் முதியோர் இல்லத்தின் அனைத்து அருட்சகோதரிகளையும் தூத்துக்குடி கொமிசி சார்பில் வருக வருக வென்று வரவேற்கிறோம். அடுத்ததாக நிறைய பேர் வந்து அம்மா அவ்வளோ தூரமா இவ்வளோவா அப்படின்னுலாம் யோசிச்சாங்க. எனக்கு வந்து இப்போ 2 நாளாக வந்த செய்திகள் என்ன வந்ததுன்னா, சகோதரி யாருமே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, யாருமே வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னவங்க இப்போ 2 நாளாக ஒரே ஃபோன் எனக்கு. என்னன்னா, நீங்கள் கொமிசிய கூட்டத்தில் அந்த அற்புதத்தை சொன்ன உடனே நான் வருவேன் நான் வருவேன் நான் வருவேன்னு எல்லாரும் வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ நம்ம ஒன்று வெளிப்படுத்தினாதான் அந்த அருள் அடையாளத்தை உங்ககிட்ட காட்டுறத எல்லாரும் வர்றீங்க. அதனால் நாமளும் எல்லாருமே நம்பிக்கையோடு இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக தூத்துக்குடியிலிருந்து மணப்பாடு வரை உள்ள சகோதரிகள் இங்கே வருகை தந்திருக்காங்க. அதே போல் நம்முடைய புதுக்கோட்டை அமல எண்ணெய் கியூரியாவின் சேனை காப்பாளர் சகோதரி, வாங்க சகோதரி வாங்க, செலின் மேரி சகோதரியை அவர்கள் பேபி செலின் சகோதரி அவர்களையும் வருக வருகவென்று அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக தூத்துக்குடி கொமிசியத்தின் கீழ் இயங்கும் அனைத்து கியூரியாக்களின் அனைத்து பிரசீடியங்களின் உறுப்பினர்களையும் தலைவர் என்ற முறையிலும் தூத்துக்குடி கொமிசியத்தை சிறப்பாக வழிநடத்த நீங்கள் அனைவரும் கைகோர்த்திருக்கிறீர்கள் என்ற உத்வேகத்துடனும் உங்கள் அனைவரையும் நெஞ்சார வாழ்த்துக்களை கூறி வருக வருகவென்று வரவேற்கிறேன். இறை வணக்க பாடல். இன்றைய நிகழ்வுகள் இறை வணக்க பாடல், தஸ்னேவிஸ் மாதா கியூரியா, வரவேற்புரை கொம்சிய துணைத் தலைவி. ஆனால் நானே இப்போ உங்களை எல்லாரையும் வரவேற்றுட்டேன். அடுத்ததாக நடனம், அடுத்ததாக நாடகம் ஐயோ பாவம் அப்படிங்கிற நாடகம் ராஜகன்னி மாதா கியூரியா, கோலாட்டம் விண்ணரசி மாதா கியூரியா, 6வதாக கிறிஸ்மஸ் கேக் வெட்டுதல், 7வதாக நகைச்சுவை விண்ணரசி மாதா கியூரியா, 8வது நடனம் தருமத்தின் கண்ணாடி கியூரியா, 9 நாடகம், 10 நடனம், 11 தலைவர் உரை, 12 நடனம் ராஜகன்னி மாதா கியூரியா, 13வது நன்றி உரை கொமிசியத்தின் துணைத் தலைவர், 14 பாப்பிரைப்பண். முதலாவதாக இறைவணக்க பாடலோடு இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாம் சிறப்பாக தொடங்குவோம். இறையாட்சி மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாயிட வேண்டாமா? நாளை உற்றவர் வாழ்வினில் நீதி இன்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாயிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள்.
எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் நினைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. என்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? இன்று மானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைந்திட வேண்டாமா? மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையிலும் வென்றிடுவோம். இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், எந்த பகையினை வென்றிடுவோம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் நினைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. ஃபாதர் தான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் தாத்தா. அடுத்ததாக நம்ம அருமையா இறை வணக்கத்தை பாடி எல்லாரையும் அந்த இறை தாகத்துக்குள்ள கொண்டு போன தஸ்மேஸ் மாதா கியூரியா உறுப்பினர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக உடனடியாக நடனம், திருச்சபையின் அன்னை கியூரியா. உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து புதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. ஆட்டுக்குளத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. ஆட்டுக்குளத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரேனா. நடுவுல தூதன் வந்து சொல்லிட, வைப்பரெல்லாம் கேட்டிட பாலம் திறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, வைப்பரெல்லாம் கேட்டிட பாலம் திறந்தார். தூதன் வந்து சொன்னபடி பாலம் திறந்தார். தாவீதின் ஊரில் இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலம் திறந்தார்.
பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்த இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்த இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே, வீடு கண்டு வந்த போதுமா. நம்மை மீட்டிட வந்த தேவனே, வீடு கண்டு வந்த போதுமா. பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா. மாட்டுக் குளத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டுக் குளத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே தன்னன்னானே தன்னன்னானே தன்னனானே. அருமையாக நடனமாடி நம்ம அனைவரையும் மகிழ்வித்த திருச்சபையின் அன்னை கியூரியா சேனையாளர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எல்லாரும் நல்ல கை தட்டுங்க, 2 கை இருக்குல்ல தட்டுங்க, அப்படியே கோட்டூர் அதிரணும். சரியா? அடுத்ததாக நாடகம் ஐயோ பாவம். ஏதோ என் தம்பி எப்பயா வந்த ஊர்ல இருந்து ஐயா ஐயா எப்படி இருக்கம்மா? பிரவி பிரவி ஐயோ எப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்டா? சந்தனம் கட்ட மாதிரி இருந்தா இப்ப கரவாலி கட்ட மாதிரி ஆயிட்டா. அப்படி ஆயிட்டே பாரு. ஆமா எக்கா எக்கா மச்சான் எப்படி இருக்காரு? ராயப்பன் மச்சான் நல்லா இருக்காரு. ஆமா சூப்பரா இருக்காரு. எங்க வேணாலும் இன்னி சமக்கிறது அவர்தான் தெரியுமா? சொல்லு தம்பி. சரி நீ எப்படி இருக்கா தம்பி? எனக்கு என்னக்கா, எனக்கு ஒருத்தி வாச்சிருக்காளையா முண்டாட்டி. பாடு இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல கூட என்ன அப்படி பண்ணாலும் தெரியுமாக்கா? ஐயோ இப்படி அவன் நல்ல வண்டலன்னு நினைச்சேன். ஆமா மச்சான் உனக்கு நல்லா உதவி செய்யறாரா? வீட்டுல சூப்பரா உதவி செய்வாரு. பொங்கி வச்சா சாப்பிடுவாரு. ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. எங்கேயோ வேலைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நேரமும் அப்படித்தான், இப்ப ரிட்டையர்ட் ஆன பிறகும் அப்படித்தான். அதனால நான் நல்லா சமையல் பண்ணி வைக்க சாப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு ரெஸ்ட்ல இருப்பாரு. ஆமா ஒரு பூ கூட வாங்கி தர மாட்டாருன்னா பாத்துக்க. ஏன் தெரியுமா? பூ வாங்கி தர மாட்டாரா? அந்த பூ காம்பிய மண்டையில குத்திர கூடாதுன்னு என்ன தட்டுல வச்சு தாங்குறாரு. தெரியுமா? பூ காது தலையில குத்திரும். ஆமா பாரு எனக்கு மூக்குத்தி போட ரொம்ப ஆசை தம்பி. உனக்கு மூக்குத்தி போட்டா அமலா பாச்சர் மாதிரி இருப்பாங்க. உண்மைதான் எனக்கு ரொம்ப ஆசை. உடனே நான் சொன்னேன் ஏங்க ஒரு மூக்குத்தி போட எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? அதெல்லாம் கிடையாதுன்னாரு. எதுக்கு? ஒரு மூக்குத்தி போட்டா உனக்கு மூக்கு குத்துனா எனக்கெல்லாம் வலிக்கும். உனக்கு மூக்கு குத்துனா அவருக்கு வலிக்குமா? ஆமா. உனக்கு வயிற்று வலிச்சா அவரா கக்குசு போவாரு. ஐயோ உனக்கு மூக்கு குத்துனா எனக்கு வலிக்கும். அதனால வேண்டவே வேண்டாம், மூக்குத்தியே போட வேண்டாம். உன் மூக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால உனக்கு வேலை எல்லாம் பாப்பாருக்கா? ஆமா ஆமா நல்லா பாப்பாரு, எல்லா வேலையும் பாப்பாரு. சரி சரி உன் வீட்டுல ஆமா நாத்தனா பேரு என்ன பேரு? பாப்பா 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 எப்படி இருக்கா ஐயா? நல்லா இருக்காளா? எல்லாம் நல்லா இருக்கா? என் பாப்பா எங்க வீட்டுல எல்லா வேலையும் அவதான் பாப்பா. அப்படியா? எல்லா வேலையும் அவதான் பாப்பா. சந்தோஷம். நான் சோறு பொங்குவேன், அவ பாப்பா. அவ
சேலையை நான் துவைப்பேன் அவ பாப்பா. ஐயோ ஐயோ நான் பிள்ளையை குளிப்பாட்டுவேன் அவ பாப்பா. நான் காப்பி போடுவேன் அவ பாப்பா. பாத்தக்கா எல்லா வேலையும் அவ பார்த்து ஆ. பாப்பாவா இருந்தவா இப்ப பீப்பாவாய் ஆயிட்டோம். அடப்பாவமே எக்கா முந்தா நாள் 3ஆம் மைல் மேம்பாலம், தூத்துக்குடி 3ஆம் மைல் மேம்பாலத்தை நான் வச்சிருக்க பாரு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் ஆமா பைக். ஆமா அதுல பின்னால வச்சுட்டு ஏறுதே முன்னில் தூக்குது. ஐயோ ஐயோ ஏன் எத்தா கொண்டு ஆட்டோ டிரைவர் சொல்றான். வண்டியில யாரும் இல்லையா? இல்ல எத்த கொண்டு ஆட்டோ டிரைவர் சொல்றான் மூதை பையில டிப்பர் லாரில ஏத்த வேண்டிய லோட பைக்கில் ஏத்திட்டு போறியா நான் ஏன்னு கேட்டாங்க. உடனே நான் இறங்கி ஒரு குதிரை வண்டி வந்துச்சு. அந்த குதிரை வண்டியை பொண்டாட்டி ஏத்தி விட்டேன். ஆ சரி அவ ஏறுனா குதிரை வண்டிக்காரன் சொன்னா எம்மா நடுவுல உட்காருனா. ஆ நடுவுல உட்கார்ந்தா சரி ஐ ஐ நான் குதிரை இழுக்க மாட்டேன்ட்டு. ஆ எம்மா கொஞ்சம் முன்னால வா அப்படின்னா குதிரை படுத்துக்கிட்டு. எம்மா கொஞ்சம் பின்னால வான்னா குதிரை முன்னால தூக்கிட்டு. ஆ பாப்பாவா இருந்தவா இப்ப பீப்பாள் ஆயிட்டாளே. அடப்பாவமே இது என்ன அநியாயமா போச்சு. சரி கவலைப்படாத, யார் யாருக்கு என்னன்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான், அது வழிதான் நடக்கும். ஆனா நான் உங்க மச்சான் அப்படி இல்லப்பா. ஆனா வடை சுட தெரியுமா எம்மா? ஆமா ஆமா உனக்கு ஆமா போன தடவை வரும்போது வடலாம் சுடு தந்தால சூப்பரா சுடுவாள. ஐயோ அதையும் கேட்காக்கா. நேத்து காலையில வடை சுட்டா. சரி 2 இட்லி வச்சா 4 வடை வச்சா. சரி ஒரு ஆம வடை, ஒரு கார வடை, ஒரு உளுந்த வடை, ஒரு தயிர் வடை ஆ வச்சாளா. நான் எடுத்து வாயில வச்ச போறேன் கைய பிடிச்சுக்கிட்டா. ஆ இருங்க பக்கத்து வீட்டு தங்கப்பாமா என் ஃப்ரெண்டு அவளை கூட்டிட்டு வந்து காட்டுறேன்னா. ஆ அவளை கூட்டிட்டு வந்து எக்காக்கு பாரு நான் சுட்ட வடைய பாருன்னா. ம் அதுக்குள்ள எது வீட்டுக்காரி அந்த பாமா சொல்றா, அக்கா உன் புருஷனுக்கு வடனா ரொம்ப பிடிக்குமோ ஆ அப்படிங்க. அதுக்கு என் பொண்டாட்டி சொல்றா, அது பாரு, யாருக்காலும் நியாயம். ஆ என்ன நீ மாடா, நீ மாடா போ. பாருக்கா அது என்ன திமிரு தும்முற பாருக்கா. ஆ. அது கிறிஸ்துமஸ் காலத்துலயாவது இப்படி தும்முறு பண்ணலாமாக்கா? அதானே. அதாவது பரவாயில்ல. இன்னைக்கு காலையில என்ன பண்ணா தெரியுமா? ஆ இட்லி வச்சா சட்னி ஊத்துறான். நான் இட்லியை தொட்டு சட்னில வாயில வைக்க கடுக்குன்னு ஒரு கல்லு. ஐயோ கஞ்சில கல் கடக்க பாத்துருக்கோம், சோத்துல கல் கடை பாத்துருக்கோம், சட்னில கல் உண்டா? அதானே. எனக்கு கோவம் வந்துட்டு என்னடி கல்லுன்னே. ஆ வேகமா வந்தா என் மூஞ்ச உருன்னு பார்த்துட்டு சொல்றா, அவன் கிட்டில கல்லு வச்சுட்டு கம்பெனி அலையிறான், நீ சட்டில கல்லுக்கு கணக்கா பாரு. கழுதியா ஆ என் கையில படுத்துற பாடுத்தா. அடப்பாவமே. இன்னைக்கு காலையில கேளு, ஆ சோத்த பொங்குனா சோத்த பொங்குனா குழம்பு ஊத்துனா வாயில வச்சு ஆ வாயில வச்சு உப்பே இல்ல. சரி என்னடி உப்பு இல்லன்னு ஆ ஒரு முறப்பு முறைச்சிட்டு வெளியே போயிட்டா. அவன் உப்பு போட்டு திங்கலையா? ஆ என் பையன் பக்கத்துல இருந்து சாப்பிட்டு இருந்தானா, அவன்கிட்ட கேட்டேன் உன் அம்மா எங்கல போறான்னு. ஆ எப்பா நீங்க உப்பு கேட்டீங்கல்ல, அதான் பக்கத்து வீட்டுல போய் உப்பு வாங்க போறா போல அப்படின்ட்டான். நான் 1/2 மணி நேரமா வடிவேல கணங்கா உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி அங்க இருந்து 2 பொம்பளை போலீஸும் கூட்டு வந்துட்டா. எதுக்கு? அங்க இருந்து அந்த 2 பொம்பளை போலீஸே அவன் உப்பு கொடுத்து போறோ இல்ல. அந்த போலீஸ் கேட்கான், எவ்வளவு உப்பு கேட்ட துப்பு கேட்ட பையன் ஐயோ கொண்டு குறுக்கல ஒண்ணு போட்டான் பாரு. இப்ப எழுதி வாங்கிட்டு போயிருக்கா அவ போலீஸ்காரி, இனிமேல் வாழ்நாளெல்லாம் உப்பே கேட்கக்கூடாது. இப்படியே இப்படியும் நாம உறுதிமொழி வாங்குவாங்க. இன்னைக்கு மத்தியாலம் கேளு, சோறு பொங்க பண்ணிட்டான். சோறே பொங்க மாட்டேன். எப்படி கிறிஸ்துமஸ் காலடி சோத்த பொங்குங்க, சோறு பொங்க மாட்டேன். ஆன்லைன்ல ஆர்டர் கொடுங்க, சிக்கன் பிரியாணி சில்லி சிக்கன் எல்லாம் ஆர்டர் கொடுங்கட்டான். நானும் ஆர்டர் கொடுத்துட்டேன். அங்க இருந்து 2 பேரும் பைக்ல வந்தாங்கா. 2 பேரும் பைக்ல வந்தான், சாப்பாடை ஏத்திட்டு வந்தான். என் வீட்டுல கொண்டு இறக்கி வச்சான். ஒருத்தன் எனக்கு கேட்டான், சார் ஓடிபி நம்பர் என்ன, நீங்க ஆர்டர் கொடுத்த ஓடிபி நம்பர்னு கேட்டான். நான் ஓடிபி நம்பர் பாத்துட்டு இருக்கேன், கூட வந்தவன் என் பொண்டாட்டிக்கு ஊட்டிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? எனக்கு கோவம் புருஷனா பக்கத்துல இருக்க, நீ என்ன அவன் எவ்வளவு ஒருத்தன் ஊட்டிட்டு இருக்கான், நீ தின்னுட்டு இருக்காங்க. கேட்டா உங்களுக்கு ஊட்டவே தெரியல, அவன் ஊட்டுறதான் என் மகன் மூத்த மகன் தினேஷ் மாதிரி இருக்குங்க. பாட்டியா சாரி நினைச்சிருக்கா. கூட வந்து சொல்றான், சீனியர் சிட்டிசனுக்கு 60 வயசை தாண்டவங்களுக்கு எங்க கம்பெனில ஊட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க, மூட்டு கூலியும் 400 ரூபாய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. பார்த்து பாரு பாடுபடுத்துறாளே. அங்க மச்சான் இப்படிக்கா மாதெல்லாம் என்னதை கொடுத்தாலும் நல்லா சாப்பிடுவாரு, நல்லா பாராட்டுவாரு. ஆமா அங்க பாரு, அவளை வழிக்கு கொண்டு வரணும்னா நான் ஒரு வழி சொல்றேன் கேளு. சூப்பரா ஒரு சேலை, கல்லு வச்ச சேலை எடு. கல்லு வச்ச சேலை? ஆமா. அங்க
கையில சன்னல் வை, கையில பின்னால கதவு வை, ஐயோ துணிகாய போட கயிறு கட்டு, எல்லாம் வச்சா நல்லா இருப்பா உன் கூட. அப்படித்தாக்கா நான் வாங்கி கொடுத்தேன். ஆ, சன்னல் வச்ச ஜாக்கெட்டு கயிறு வச்ச ஜாக்கெட்லாம் அடிச்சுக்கிட்டா. ஆ, நான் கேட்டேன், ஏடி என்னடி ஜாக்கெட்ல கயிறு வச்சு தைச்சிருக்காங்க? ஆ. அதுக்கு அவ சொல்றா, நீர் மட்டும் 100,000 கயிறு வச்சு தைச்சிருக்கு. இப்படிதான் கேப்பா. எக்கா இதோ பரவாயில்ல, மாதா கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை பூஜை கூட்டு போனேன். ம், நான் மேட்சா இருந்தா தான் வருவேன்டா. சரி. ஏடி உனக்கு தான் மேட்சா சேலை எடுத்து கொடுத்துருக்கேனே அப்படின்னு. ம், இல்ல சோப்பா எல்லாம் இருக்கு, ஆனா சோப்பு ரோஜா பூ இல்ல, போய் வாங்கிட்டு வரணும். சரி. நான் சிவப்பு ரோஜா பூ வாங்கிட்டு வந்தேன். ஆ, ஏக்கா சிவப்பு கம்மல் போட்டிருக்கா, சிவப்பு தொங்கட்டம் போட்டிருக்கா, சிவப்பு ரிபன் கட்டிருக்கா, சிவப்பு ஸ்லைடு வச்சிருக்கா, சிவப்பு கனகாம்பர பூ வச்சிருக்கா, சிவப்பு பொட்டு வச்சிருக்கா, சிவப்பு செருப்பு வச்சிருக்கா, சிவப்பு வளையல் போட்டிருக்கா, சிவப்பு ரெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கா. ஆ, இந்த மூணு வேற சிவப்பு. அழகோவியமா இருப்பா. ஆமா. ஆ. மாதா கோயிலுக்கு வந்தவா ஆ, பூசை பார்த்துட்டு நேரா வந்தவன் என்ன பண்ணா தெரியுமாக்கா? சரி. கிச்சன்ல போய் சிவப்பு சுள்ள உட்கார்ந்து இருந்திருக்கா. ஆ, இது எனக்கு தெரியாது. நான் இப்ப சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்ல குரூப் 2க்கு நான் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, சரி. ஆமா. ஆ. நான் பேப்பர் திருத்திட்டு இருக்கேன். அங்க இருந்து வந்தவன், ஆ. சார் ஃபுல் சிலிண்டர் போட்டாச்சு, எம்டி சிலிண்டர் எங்க இருக்குண்டா? வந்தவன் கொஞ்சம் மப்புல வந்திருக்கான், ம், கொஞ்சம் குடிச்சிருக்கான், அதுவும் எனக்கு தெரியாது. ஆ, சார் ஃபுல் சிலிண்டர் போட்டுட்டு எம்டி எங்க இருக்குன்னா, நான் கிச்சனை காட்டுறேன். அவன் மப்புல கண்ணு அப்படியே பார்த்து கதவு திறந்து பார்த்திருக்கான். சோப்பு சூழ்நிலை சோப்பா இருந்த என் பொண்டாட்டிய அறுபடுவாரி பேல எம்டி சிலிண்டர்னு நினைச்சு போனா, என் முன்னாடி தூக்குனா, தோல்ல வச்சா நடந்துட்டான். பாவி, சிலிண்டருக்கும் பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கா? கூட்டு போய. குடிகார பையன். நான் பின்னால ஓடி போய், எடி அவன் தான் குடிகார பையன், உன்னை தூக்கிட்டு போறான் எம்டி சிலிண்டர். நீ கத்த வேண்டியதானே? எத்தான் கத்த முடியலத்தான். ஏடி கத்த முடியல? வாக்குல ரெகுலேட்டர் கொண்டு அமுக்கிட்டான். எல்லாம் கேஸ் அடைச்சிருந்தா வெடிச்சிருப்பாங்க. அதாவது கண்ணு வெடிச்சிருப்பாரு. போய் கேட்க முடியும்? முன்னாடி உயிரோட தாங்க நீ. அதானே பாரம் வந்துருச்சாலும் வர மாட்டேல. என்ன அநியாயம் தெரியுமாக்கா? ஏக்கா கெட்டின புருஷனை மதிக்கணும்லக்கா. ஆமா, நீ மச்சான எவ்வளவு அழகா நல்ல மதிப்பு அதெல்லாம். ஏக்கா, ஆமா. நம்ம பெரியப்பா உங்க அப்பா ம், எவ்வளவு அழகா போகும்போது என்ன செய்வாங்க? ஆமா. அதே போல பாரு, எங்க அப்பா போனா எங்க அம்மா உடனே சேர்ல இருந்து எந்திரிச்சிருவாங்க. ஏன்னா எங்க அப்பா நடந்து போகும்போது நம்ம உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாதுன்னு அவ்வளவு மரியாதை. அவ்வளவு மரியாதை. ஆமா. எங்க அப்பா பேரு சந்தனம். சந்தனம் நெத்தியில வைக்கிற சந்தனத்தை கூட தப்பு சொல்லவே மாட்டாங்க. இந்த மங்களகரமா எல்லாரும் வைப்பாங்கல்ல மஞ்சள் கலரா, அதுன்னு தான் சொல்லுவாங்க. பேர கூட சந்தனம்னு சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பா அப்படி உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்க நேரம் காலை கூட நீட்டி உட்கார மாட்டாங்க. அது உனக்கு தெரியுமா? அவ்வளவு மரியாதை எங்க அப்பா. நான் எந்த பக்கம் போறோமோ அந்த பக்கம் என் பொண்டாட்டி காலை நீட்டி 2 விளக்கமாக வர போட்டு வச்சிருக்காங்க. விளக்குமாறு எதுக்கு? நாசமா போ. ஐயோ, இப்படி கொண்டு நான் தம்பியை கட்டி கொடுத்துட்டேனே. அக்கா, நான் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட போறோம். நம்ம பாத்திமா அக்கா கூட தான் போறேன், தங்கச்சி கூட போறேன். அப்படிங்க உனக்கெல்லாம் என்ன தெரியும்? உனக்கெல்லாம் என்ன தெரியும்னு உன்னை கூப்பிடுதாவா? ஒண்ணு கேட்காக்கா. பாத்தியா, அவருக்கு எவ்வளவு மப்பு இருக்கு. வாரேன் நான். கிறிஸ்துமஸ் முடிஞ்ச பிறகு எங்க பக்கத்து வீட்டுக்காரக்கா அவிச்ச கொலக்கட்டை வாங்கிட்டு வரேன். கொலக்கட்டு தான் ஞாபகம் வருது. நான் வேலை பார்த்தேன் அந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில. ஒரு வாத்தியார் என்ன பார்த்து கேட்டுட்டாரு, மூஞ்ச பாரு, மூஞ்சி குரங்கு மூஞ்சிட்டாரு. என்ன அப்படியா தெரியுது? என் பொண்டாட்டி வந்து சொன்னேன், எப்படி என்ன பார்த்து மூஞ்ச பாரு, மூஞ்ச குரங்கு மூஞ்சிட்டான் அந்த சுரேஷ் வாத்தியாரு அப்படின்னு. எவன் தான் சொன்னான்? கேட்டா உங்க மூஞ்சா குரங்கு மூஞ்சி இல்லத்தான். கேட்டா உங்களை எவன் சொன்னான்? உங்க மூஞ்சா குரங்கு மூஞ்சி இல்லத்தான், குரங்கு மூஞ்சிதான் உங்க மூஞ்சி. கேட்டா இவன் விளங்குவாளாக்கா? அதானே பாருக்கா, இவளை வச்சிருக்கணும். நான் கல்யாணம் முடிக்கும் போது எவ்வளவு அவசரப்பட்டு தெரியுமா? கெட்டுனா இவளை தான் கட்டுவேன். அவன் நீ என் பொண்டாட்டி சும்மா இருக்காது. ஒரே ஒத்த காலில் இப்படி நின்ன தவமா தவம் நின்ன. கெட்டுனா ஒத்த காலில நின்னுங்க. இவளை தான் கட்டுவேன், இவளை தான் கட்டுவேன். இப்ப 2 வருஷமா வெட்டுனா இவளை தான் வெட்டுவேன், வெட்டுனா இவளை தான் வெட்டுவேன். ஐயோ, அப்படி செஞ்சு விடாத, புள்ளிட்ட நடத்துறோம். எக்கா கல்யாணத்தோட அவசரம், எனக்கு அவ்வளவு அவசரம். ஆமா. சாமியாரு எங்க கிட்ட எங்க 2 பேரும் வச்சு தாலிய கூட கட்டலக்கா, தாலிய கூட கட்டல.
தாலி எடுத்து கையில வச்சுட்டு ஜோம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆ, எங்க ஊர் உதவி சாரு கென்னடி இருக்கான்ல, ஆமா. அப்ப அந்த நேரம் அழகா இருப்பான். ஆ, ஆமா, அவன் வேற தூபக்கால் போட்டுக்கிட்டே நான் எப்படி கட்டுறேன்னு உத்து பாத்துட்டு இருந்தான். எனக்கு வேற பட்ட பகல்ல பசுமாடு தெரியாது, ராத்திரி எருமாடு தெரியும். இது சாயந்தர பூசை. ஆ. நான் கண்ணை மூடிட்டு பட்டக்கணி தாலி கட்டிட்டேன் என் முன்னாடியே. யாருக்கு? கெட்டினப்ப தான் பார்க்க உதவி சார் கட்டுறது தாலி கிடக்கு. அடப்பாவி. அவ்வளவு அவசரப்பட்டேன். ஆ, எங்க அக்கா போய் தாலி அவங்க கூட உதவி சார் கொடுக்க மாட்டாரு. ஆ. 200 ரூபாய் 200 ரூபாய் 200 ரூபாய் அதுக்கு ஞாபகம் அவர் கொடுக்கணும்ல. தாலி வந்து அவர் துட்டுலதான் குறியா இருக்காரு. ஆமாக்கா. ஆ. அப்புறம் தாலி அவுத்து என் கையில தந்தா எங்க அக்கா. ம், என் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்டினேன். ம், அவ கழுத்துல தாலி தொங்கிச்சு, ம். என் தலை தொங்கிச்சு. அவ்வளவுதான். ஆனா ஒண்ணுக்கா, ஆ. என் பொண்டாட்டி வந்தப்பதான் எனக்கு பெர்மிஷன் வந்தது. என் பொண்டாட்டி வந்தப்பதான் எனக்கு ஹெச்எம்ங்கிற போஸ்ட் வந்தது. ம். என் பொண்டாட்டி வந்தப்பதான் 5 பிள்ளை வந்தது. ஆ. என் பொண்டாட்டி வந்தப்பதான் 2 வீடு வாங்கினேன். ஆ. என் பொண்டாட்டி வந்தப்பதான் கார் வந்தது. ஆ. ஆனா என் பொண்டாட்டி வந்தப்பதான் எனக்கு நெஞ்சு வலியும் வந்தது. அதெல்லாம் வராது தம்பி, நல்ல சோமாயிரும். ஏக்கா. நீ இப்போ ஆ. இந்த கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பா கொண்டாடணும்னா ஆ, என் நாத்தனாளுக்கு என்ன கலர்ல சேலை எடுக்கியோ ஆ. அதே கலர்ல நீயும் ஆ. பேண்ட் சட்டை எடு. அப்படி மேட்சா போவோமா ஊர்கோலம் அப்படின்னு போ. ஆ. ஊரே உன்னைய பார்த்து ஆ. சிரிக்காது, ஆ. மகிழ்ச்சியா ஏக்கா, இருக்கும். நீ என் சொந்தக்காரி. ஆ, நீ வந்தா மூடிக்கிட்டு படுத்து கொடுத்தா. ஆ. அவ அண்ணன் தம்பி வந்தானா கோழி அடிச்சு குருமா வச்சு கொடுக்காக்கா. பாத்தியா? நேத்து அவ அண்ணன் வந்திருக்கான். எத்தனை எங்க அண்ணன் வந்திருக்காரு, ஆட்டுக்கறி வாங்கி வாங்கிட்டா. ஆ. எத்தனை கிலோ ஆட்டுக்கறின்னு? 2 கிலோ தான். ஒரு பையன் திங்கிறக்கா 2 கிலோ. சரி, சைக்கிள் எடுத்துட்டு 2 எடுத்து தான் எடுத்து வச்சிருக்கேன். எங்க அண்ணனுக்கு குடலும் ரத்தமும் பிடிக்கும். அந்த குடல் ரத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். சரிமாடி மாட்டி 2 எடுத்து தான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 4 காலையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். 4 காலையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். சரிமாடி மாட்டி 2 எடுத்து தான் வச்சிருக்கேன். ஏன் அவசரப்படுறேன்? நெல்லும் அந்த ஈரலையும் தலையை எடுத்து வந்துடும். எங்க அண்ணனுக்கு எல்லாம் பிடிக்கணும். நான் சொன்னேன், கறி எடுத்தாச்சு, ரத்தத்தை எடுத்தாச்சு, குடல் எடுத்தாச்சு, தலையை எடுத்தாச்சு, அதோட ஒரு ஆட்டையை பிடிச்சி வெட்டி இருக்கலாமே. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு எடுக்கல, அதையும் எடுத்து வந்துட்டான்னு. என்னதான் என்ன எடுக்க போறீடா? அந்த ஆடா இருக்கும்போது அது போட்ட புழுக்க கிடக்கு, அதை பிறக்கிட்டு வரேன். அத கொண்டு கொடுத்துருக்கணும். நிலக்கடலை மாதிரி வரேன். டீ கொடு. எதுல போ? ஓ அண்ணன் தம்பிக்கு ஒரு நியாயம், என் அண்ணன் தம்பிக்கு ஒரு நியாயம் பண்றீங்க. ஏக்கா, எங்க அம்மையை கொண்டு அனாதையில சேர்த்துக்குவா. ஐயோ எதுக்கு? ஐயோ, அதையும் கேட்காக்கா, ஒரே சண்டை. உன் அம்மையை கொண்டு அனாதையில சேர்த்துருவாங்க. எங்க அம்மா அழுதா, ஐயா வேண்டாம் ஐயா, நான் காலமெல்லாம் உன் கூட இருந்து விடுதையா, சேர்த்துறாதையா. ஐயா, அனாதை இல்லத்துக்கு பொண்ணை கொடு, பொருளை கொடு, இடத்த கொடு, ரூபாய கொடு, தாயை கொடுத்துறாதையான்னு எங்க அம்மா அழுதா. என் பொண்டாட்டி நீ விட்டுட்டு வரல, ராத்திரி பெட்ரூம் அடைச்சிருவேன்டா. ஆமா, வேற வழி எல்லாமே எங்க அம்மையை கூட்டிட்டு போனேன். எங்க அம்மையை கூட்டிட்டு போனேன், அங்க கொண்டு விட்டுட்டு வந்தேன். ஆமாக்கா, வந்தேன். என் பொண்டாட்டி கேட்டா, என்ன உங்க அம்மா அங்க எப்படி இருக்காவன்னா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்காவன்னே. போகும்போது அழுதுகிட்டே போனாவல, இப்ப எப்படி சந்தோஷமா இருக்காங்க? அவளுக்கு ஒரு பேச்சு துணை கிடைச்சிருக்கு, அதான் சந்தோஷமா இருக்காவ. யார்கிட்ட பேச்சு துணை? உங்க அண்ணன் உங்க அம்மையை கொண்டு அனாதையில விட்டுருக்கான். உங்க பேசிக்கிட்டே இருக்கான். அப்படி போடு. நம்ம எதை விதைப்போமோ அதைத்தான் அறுப்போம். கண்டிப்பா அதைத்தானே சொன்னாரு. ஆமா ஆமா. இப்படி எல்லாம் இருக்கக்கா. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் போயிட்டு வரணும். ஆமா, போயிட்டு வாங்க. நீ நல்ல கிறிஸ்துமஸ நல்ல ஹாப்பியா எல்லாருக்கும் நல்ல ட்ரெஸ் எடுத்து எல்லாரும் கோயிலுக்கு போய் நல்ல திருப்பலியில கலந்துட்டு வாங்க. கிறிஸ்துமஸ் திருப்பலியில சரியா? ஹாப்பியா இருக்கீங்களா? எல்லாரும் ஹாப்பியா கொண்டாடுங்க சரியா? தலைவி சொன்னாங்க, பிராக்டிஸே எடுக்கலப்பா அப்படின்னாங்க. பிராக்டிஸ் எடுக்காத மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அருமையா நடிச்சாங்க. அடுத்த வருஷம் செல்வராஜ் பிரதருங்க கட்டாயம் உங்க மனைவியை நீங்க கூப்பிட்டு வந்து முன் சீட்ல உட்கார வைக்கணும். போன வருஷமா இப்படிதான் அவங்கள சொன்னீங்க. அதனால அடுத்த வருஷம் உங்க மனைவியோட தான் நீங்க வரணும். சரி, அவங்களுக்கு பெரிய பாராட்டு, கைதட்டல் கொடுத்துருங்க. அடுத்தது கோலாட்டம், மின்னரசி மாதா கியூரியா.
மனமகிழ்ந்து துதிக்கிறேன் மன்னவரே இயேசு ராஜா எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா சாரும் ரோஜா கியூரியாவின் பெயர் இன்னாசியார்புரம் வெண்ணரசி மாதா கியூரியா. ஆனால் 2 பங்கு இருக்குதாங்க. அதனால ஸ்டேட் பேங்க் காலனியை சேர்ந்த சகோதரிகள் அனைவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மீண்டுமாக ஒரு கைத்தட்டல். கிறிஸ்மஸ் கேக் வெட்டுதல். நம்ம அனைவருமே ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், முதியோர்களுக்கான உதவி தொகையை நீங்க அந்த முன்னால பெட்டி எல்லாம் டப்பா வச்சிருப்போன்னு சொல்லியிருந்தேன். அந்த முன்னால இருக்குது பெஞ்சில் அந்த பாக்ஸில் கொண்டு நீங்க எல்லாருமா போட்டுருங்க, சரியா? அதுக்கு உங்களுக்கு அச்சாரமாக என்கிட்ட கொடுத்து விட்டுருந்த கவர் எல்லாத்தையும் அதில் கொண்டு நான் போடுறேன், நீங்களும் அதை கொடுங்க. எல்லாரும் கொண்டு கொடுங்க. சகோதரி கேட்டிருந்தாங்க முதியோர்களுக்கான அந்த பெட்ஷீட்டு பில்லோ கவர் கேட்டிருந்தாங்க. அதை என்னுடைய பிள்ளைகளின் சார்பாக எனது பிள்ளைகள் மற்றும் 2-3 சேனையாளர்கள் இணைந்து அந்த 20 பெட்ஷீட் அதை பெற்றவர் அந்த பில்லோ கவர் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதையும் கொடுத்துருக்குறோம். அப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மக்கள் கொடுக்கறதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க, கொண்டு வந்திருக்கிறதையும் கொடுக்கலாம். வாங்க முதியோர் யார் கூப்பிடலாம், மேலே யார் கிறிஸ்மஸ் தாத்தா அங்க பின்னால இருந்து பொம்பளைகளை சைட் அடிக்காதீங்க, முன்னால வாங்க தாத்தா. வாங்க வாங்க தாத்தா, ஓடி வாங்க தாத்தா, மிட்டாய் தாங்க தாத்தா. ஜாலியாக ஆடியே பாடிடுவோம், கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, கிஃப்ட் வந்து தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Happy Christmas, Christmas
Happy Christmas, Christmas, Tata. Happy Christmas, Christmas, Tata. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். Happy Christmas, Christmas, Tata. Happy Christmas, Christmas, Tata. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரே, gift நமக்கு தந்தாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். ஹூ லா 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 லா. பாத்திமா அன்னை கியூரியா நடனம். பாத்திமா அன்னை கியூரியா தனிநபர் நடனம். தொடர்பாளர்கள் முன்ன வாங்க. தொடர்பாளர்கள் வந்து முன்னால வந்து கேக் எடுத்து கொடுங்க எல்லாருக்கும். தொடர்பாளர்கள் வாங்க, முன்னால வாங்க. எல்லாருக்கும் ஒரு கேக்கு கொடுங்க, சரியா?
நிமிஷம் தனியா நின்று ஜெயிச்சுட்டு போயிட்டுது. உங்க மனசுல தோணணும், அப்படியே நின்று சிங்கமா நின்று ஜெயிச்சுட்டு போறாங்க. நாமளும் அடுத்த தடவை இதை விட கர்ச்சிக்கக்கூடிய சிங்கமா வந்து ஆடிட்டு போனோம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். சரியா? அதனால இந்த நம்ம மகிழ்வித்த பாத்திமா அன்னை கியூரியா சகோதரிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்னொரு முறை கிளாப் பண்ணுங்க. பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்க. யாரெல்லாம் நோட்டு பேனா பென்சில் கொண்டு வந்திருக்கீங்க? கையில வச்சிருக்கீங்களா? பழைய வயல் பரிபூர்ண மாதா கியூரியா தலைவர் சகோதரி அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கான ஸ்லேட் நோட்டு புத்தகங்கள் வழங்குவார்கள். கல்விதான் ரொம்ப முக்கியம். அதனால பிள்ளைகளுக்கு கல்வி செல்வத்தை வழங்கக்கூடிய அளவுக்கு பழைய வயல் பரிபூர்ண மாதா கியூரியா தலைவர் சகோதரி அருள்ராணி அவர்கள் இந்த ஸ்லேட் பென் நோட்டெல்லாம் வழங்குறாங்க. ஆசிரியர் பெருமக்களிடம் ஒப்படைக்கிறார்கள். அவர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு தனித்தனியாக கீழே போய் வழங்குவார்கள். ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த பொருட்களை வழங்கிய சகோதரிக்கு நன்றி. அடுத்ததாக தேநீர் வழங்குவார்கள். அவரவர் உட்கார்ந்த இடத்தில் உட்காருங்கள். தேநீர் உங்களிடையே வருத்ததாக நகைச்சுவை விண்ணரசி மாதா கியூரியா. அனைவருக்கும் மாலை வணக்கம். நகைச்சுவையாக சில கருத்துக்களை தொகுத்து இப்போது கொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற உற்சாகத்தை பொறுத்து நகைச்சுவை அமையும். ஒரு 10 நிமிஷம் நகைச்சுவை. பள்ளியில படிக்கிற காலத்துல நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். எங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல ரவின்னு ஒரு பையன். அவன் வந்து படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன். எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான். இதுல என்னன்னா எங்க நம்ம பேரண்ட்ஸுக்கு கம்பேரிசன். நம்ம பிள்ளை அவனை மாதிரி படிக்கணுமேங்கிற ஆர்வமா என்னமோ தெரியல. நமக்கு படிப்பு 60 மார்க் தாண்டது, அவனுக்கு 90 தாண்டும். ரவி பாரடா எப்பவும் எல்லா பாடத்திலையும் 90க்கு மேல எடுக்கிறான். நீ வந்து இப்படி படிக்கிறியே அப்படின்னு தினம் நமக்கு அர்ச்சனை தான். ஒரு நாள் என்ன ஆயிட்டுன்னா, நைட்ல 2 மணிக்கு எங்க அப்பா பாத்ரூமுக்கு போறதுக்காக லைட்டை போட்டார். லைட்டை போட்டு அவர் பாத்ரூமுக்கு போனாரு. பாத்ரூம் போனவர் அவர் போயிட்டு நிறைய வீட்டுக்கு வந்திருக்கணும். ஏத்த வீட்டை எட்டி பார்த்தாரு. அங்கேயும் லைட் எரியுது. என்னுடைய கெட்ட நேரம் அவனுக்கு அந்த நேரம் பார்த்து பாத்ரூம் வந்திருக்கு. அவரு அதே யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. யோசிச்சிருந்தாரு, எப்படா இவன் பையன் நல்லா தூங்குறான், ஏத்த வீட்டுல 2 மணி வரைக்கும் படிக்கிறான்னுட்டு. காலையிலே 6 மணிக்கு நான் எந்திரிச்ச உடனே, ஏத்த வீட்டுல ரவி நைட்ல 2 மணி வரைக்கும் படிக்கிறான், நீ வந்து +2 படிக்கிறவா இப்படி 6 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறிய அப்படின்ட்டு எனக்கு அர்ச்சனை. எப்பா அவன் பொண்ணு கட்டிக்கிறதுக்கு எந்திரிச்சானா படிக்கிறதுக்கு எந்திரிச்சானான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு தினம் இப்படி ஒரு வழியா வருஷம் முழுதும் படிப்புல கம்பேரிசன். நானும் ஒரு வழியா இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு எக்ஸாம் போறதுக்காக தயாராயிட்டான். காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்ப போகும்போது பார்த்தா ஹால் டிக்கெட்டை காணும். எப்பா ஹால் டிக்கெட் எங்க இருக்குது? கிடையாது, பூஜை அறையில இருக்குது அப்படின்னு. வருஷம் முழுதும் பிள்ளைகள் மேல ப்ரெஷர் போட வேண்டியது, கடைசி நேரத்தில் கடவுள்கிட்ட ஆண்டவரேன்னு ப்ரெஷர் போட வேண்டியது. எப்படியாவது பிள்ளைய நல்ல மார்க் எடுக்க வச்சுட்டு நான் போய் ஹால் டிக்கெட்டை அங்கே போய் பார்த்தோம்னா அதில் குங்குமம் எண்ணெய் எல்லாம் போட்டு என் ஹால் டிக்கெட்டில் என் ஃபோட்டோவை பார்த்தா நானே டிக்கெட் வாங்கிட்ட மாதிரி இருக்குது ஃபோட்டோ. ஒரு வழியாக தொடச்சி எடுத்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போயாச்சு. எக்ஸாம் ஹாலில் பார்த்தோம்னா எக்ஸாம் எழுதுறதுல 2 வகை இருக்கு பார்த்துக்கிடுங்க. கொஸ்டின் தெரிஞ்சு ஆன்சர் எழுதுறது ஒரு ரகம், ஆன்சர் தெரியட்டாலும் தெரிஞ்ச மாதிரி கதை எழுதுறது இன்னொரு ரகம். எப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை பற்றி எழுது அப்படின்னு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்குன்னா இவருக்கு நியூட்டன்ஸ்லாம் தெரியாது, ஆனாலும் 2 மார்க் கொஸ்டின் ஒரு பக்கம் எழுதிடுவோம்.
நியூட்டன்ஸ் லாவா, அது ரொம்ப நல்ல லாவாச்சே, ரொம்ப நல்ல லா. நியூட்டன் லாவை நியூட்டன் கண்டுபிடிச்சாரு. இப்படி கற்பனையா நியூட்டன் லாவை கண்டுபிடிக்காம வேற ஆர்கமிடிஸா கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்காக தான் அவர் பேரே நியூட்டன்ஸ் லா. ஆனா இருந்தாலும் அதெல்லாம் எழுதி எழுதி ஒரு பக்கத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. ஒரு வழியா கொஸ்டின் எழுதுற ஆன்சர் எழுதுற இன்னொரு ரகம் இருக்குன்னா, கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டு அப்படியே ஷீட்டை மடிச்சு கொடுக்க மாட்டாங்க. அழகா எழுதி அண்டர்லைன் பண்ணி கோலம் போட்டு கலர் பென்சில் வச்சு எழுதி கீழே பிடிஓ ப்ளீஸ் டர்ன் ஓவர் அப்படின்னு எழுதி எல்லாம் அழகா அட்ராக்ட் பண்ணி வாத்தியாரை அட்ராக்ட் பண்ணி கொடுக்குறாங்களாம். இந்த மாதிரி கொஸ்டின் கூட ஆன்சர் எழுதி கொடுப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நேரே வீட்டுக்கு போக முடியாது பார்த்துக்கிட்டுங்க. அங்கே ஒரு டேஞ்சரஸ் ஜோன் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எக்ஸாம் ஹால் முடிச்சவங்க மரத்தடியில் ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம பாட்டுக்கு ஆன்சர் எழுதிட்டு நம்ம அவரே அப்படி ஓரமாக போகலான்னு நினச்சாலும் அங்கேருந்து கூப்பிடுவா ஒருத்தன், டே கார்த்திகே அப்படின்னா, டே அன்னைக்கு மேக்ஸ் டெஸ்ட்டு. மேக்ஸில் இந்த 10 மார்க் கொஸ்டினில் 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 217 தானே? இல்லை, அவன் பக்கத்தில் அவன் 240 அதான் ஓட்ட கேட்குறான் அப்படின்னா. நமக்கு ஆன்சர் 32 வந்திருக்கும். நம்ம வாட்டுக்கு நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட்டு இருப்போம். அது நம்பிக்கை குலைக்கிற மாதிரி இவன் கேள்வி கேட்பான். இப்படி எக்ஸாம் முடிச்சு அப்பாட்ட வீட்டுக்கு வந்தோம்னா, பரீட்சை எப்படி எழுதியிருக்கா? பரீட்சை நல்லா எழுதியிருக்கிறேன். எவ்வளோ மார்க் வரும்? டீச்சர் போடுற மார்க் தான் வரும் அப்படிமா இவ்வாறாக கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்குன்னா, இந்தியா கோடிட்ட இடங்களை நிரப்புங்கிற இடத்துல இந்தியா டேஷ் நம்ம ஸ்டூடெண்ட் தீபகற்பம்னு எழுதணும். ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி வச்சிருக்கிறான் தீபாகற்பம்னு எழுதி வச்சிட்டான். நாய் அண்டர்லைன், நாய் நன்றி உள்ளது இருக்கு. ஆடு ருசி உள்ளதுன்னு எழுதி வச்சிருக்கான் அவருக்கு. 2ஆம் உலகப் போர் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு வாத்தியார் கேள்வி கேட்கிறாரு. ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னா, என்னடா 2ஆம் உலகப் போர் எப்போ ஆரம்பிச்சது? முதல் உலகப் போர் முடிஞ்ச பிறகு ஆரம்பிச்சது. அது முதல் உலகப் போர் முடிஞ்சதுனால தான் அது பேரே 2வது உலகப் போர். ஒரு நாள் கிளாஸுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் லேட்டாக வந்தான். கிளாஸ் எடுத்துட்டு போய், சார் ஒரு பையன் லேட்டாக வந்தான். என்னப்பா லேட்டு? சார் சைக்கிள் பஞ்சர். சரி போய் உட்கார். அதுக்கு பிறகு இன்னொருத்தன் வந்தான். என்னடா? சைக்கிள் பஞ்சர், உட்கார். அடுத்தாப்புல ஒருத்தன் வந்தான். அவனும் சைக்கிள் பஞ்சர் அப்படின்னா. என்னடா வர்றவங்க ஒரே பதில சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா. சார் 3 பேரும் ஒரே சைக்கிளில் தான் வந்தோம். ஒரு நாள் வாத்தியார் பையன்கிட்ட 5 7 எத்தனைடா அப்படின்னாரு. 17ன்னா. பரவாயில்ல உட்காரு அப்படி. சார் என்ன சார் தப்பா சொல்றான், உட்கார சொல்லுங்க. டே இதே கேள்வி நைட்டு அவன்கிட்ட கேட்டேன். 25ன்னா. இன்னைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஒருவேளை நாளைக்கு சரியா சொன்னாலும் சொல்லிடுவாங்க. 2 பேர் சைக்கிளுக்கு வேகமா சினிமா தியேட்டருக்கு போயிட்டு இருந்தாங்க. டே சீக்கிரம் போடா, வேகமா போடா, டிக்கெட் கிடைக்காம போயிருது அப்படின்னா. டே இதுக்கு மேல வேகமா போனா மேலதான் நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னா. ஆபரேஷன் தியேட்டருக்கும் சினிமா தியேட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனா சினிமா தியேட்டர், உள்ள போய் டிக்கெட் எடுத்தா ஆபரேஷன் தியேட்டர். சிக்கன் குனியா வராம இருக்க எதை சார் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. சிக்கனை குனியாம சாப்பிடணும் அப்படின்னா. கிரைண்டர்ல அரிசி போட்டா மாவு, வாயில அரிசி போட்டா சாவு. ஒரு ஆள் ஒரு விவசாயி மரத்துக்கு உரம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட், அதாவது விவசாயம் படித்த ஒரு அதிகாரி அவட்ட வந்தார். டேய்
உரம் வந்து யூரியா டிஏபிடி ஒரு சத்தான உரங்களை போட்டீங்கன்னா மரம் கூட மாம்பழம் கூட 100 மாம்பழம் காய்க்கும். இப்படி சத்தான உரங்களை மரத்துக்கு போடணும்டா அப்படின்னு அந்த வந்த அதிகாரி சொன்னார். விவசாயி சார் இது காய்க்காது அப்படின்னு. ஏன் காய்க்காது அப்படின்னு? இது தென்னை மரம் அப்படின்னு. எலி பொறிக்கு கனி பொறிக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, எலி பொறியில எலி உள்ள இருக்கும், கனி பொறியில எலி வெளியே இருக்கும். ஒரு நாள் செடி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, தோட்டக்காரன் அது ஓரமா நின்றுட்டு இருந்தான். வீட்டுக்காரர் வந்து என்னடா தண்ணி ஊத்தாம ஓரமா நின்றுட்டு இருக்கா அப்படின்னு. ஐயா மழை பெய்யுது. மழை பெஞ்சா என்னடா கொடையை பிடிச்சிட்டு போய் தண்ணி ஊத்த அப்படின்னா. ஒரு சொட்டத்தலை வாத்தியார் பசங்க வந்து மழை வறண்டாவில் நின்றுட்டு இருக்காங்க. இவர் ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்கு அந்த வாத்தியார் நடந்து போயிட்டு இருக்கிறார். வறண்டாவில் நின்று பசங்க அந்த வழுக்க போகுது பாரு அப்படின்னா. அது வாத்தியார் கேட்டுட்டு என்ன அவளுக்கு போகுதுட்டு என்ன சொன்னா அப்படின்னு. கால் வழுக்க போகுது சார் அப்படின்னு. அதனாலதான் அப்படி அப்படின்னு. ஜவுளி கடைக்கு ஒரு நாள் கணவன் மனைவி அவங்க மகா 3 பேரும் ஜவுளி கடைக்கு துணி எடுக்க போனாங்க. துணி எடுக்க போன இடத்துல அவங்க லேடிஸ் கொஞ்சம் ஸ்லோவாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டு ஒரு சேரில் அப்படி உட்காந்துட்டாரு. இவங்க எல்லாம் அம்மாவும் மகளும் துணியை செலக்ட் பண்ணாங்க. 1/2 மணி நேரமாக செலக்ட் பண்ணி ஒரு வழியாக செலக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஏங்க நான் வந்து ஒரு 10 புடவை எடுத்துட்டேன், மகா 5 சுடிதார் எடுத்திருக்கிறா, முடிய போகுது. 5 சாரி எடுத்திருக்கா, நீங்க என்ன எடுக்க போறீங்க அப்படின்னு. நான் தெருவில் உட்காந்து பிச்சை எடுக்க போறேன். ஒன்னே ஒண்ணுதான், போலீஸ் ஸ்டேஷன்ல சப் இன்ஸ்பெக்டருக்கு 2 போலீஸ்காரங்க ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. என்ன சொன்னாலும் சப் இன்ஸ்பெக்டர் சொன்னா அதை உடனே செய்வாங்க. ஒரு நாள் காலையில சப் இன்ஸ்பெக்டர் வந்த உடனே ஏசியை போடுறா அப்படின்னு. 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த 2 போலீஸ்காரனும் வந்தான். சார் அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு தள்ளிட்டா சார் அப்படின்னு. என்னடா சொல்ற அப்படின்னு. சார் நீங்க தானே ஏசி போட சொன்னீங்க அப்படின்னு. ஏர் கண்டிஷன்லடா போட சொன்னேன் அப்படின்னா. கடைசியா ஒண்ணு, கிளாஸ்ல வாத்தியாரு ஒரு நாள் பசங்க எல்லாம் ரொம்ப வேகமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பையன்கிட்ட போய் ரொம்ப பேசுறா, கட் பண்ணி கொடு அப்படின்னு. எல்லாரும் அமைதியா வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சேர்ல உட்காந்துட்டாரு. பசங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை சிரிச்சுக்கிட்டே பேப்பரை மூடி வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். என்னடா எதுக்கு சிரிக்கிறான்னு வாத்தியாருக்கு தெரியல. ஆமா நீ எதுக்கு சிரிக்கிறா அப்படின்னு அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவன் முடி வச்சுட்டு சிரிச்சுட்டே தான் இருக்கான். நம்ம என் ஃப்ரெண்டு தான் அங்கே உள்ளது. சார் நீங்க என்னை பார்த்து கட் பண்ணி கொடுன்னு சொன்னீங்களே சார், அதுக்கு தான் சிரிக்கிறா அப்படின்னு. அவ்வளவுதான். உலகில சிரிக்க தெரிந்த ஜீவராசி மனுஷன் மட்டும்தான். அதனால வாய் விட்டு சிரிப்போம், நோய் விட்டு போகும். உடல் ஆரோக்கியத்துக்கு சிரிப்பு ரொம்ப முக்கிய மருந்து. ஆகவே எல்லோரும் சிரிப்போம். வாழ்க வளமுடன். நன்றி. இதுல என்னன்னா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் சிரிக்கீங்க, கை தட்டுறீங்க. பார்த்தா சினிமாவில், பழைய சினிமாவிலலாம் பார்த்தா கடைசியில் தான் போலீஸ் வருவாங்க. கள்ளையெல்லாம் ஓடுன பிறகு தான் போலீஸ் வருவாங்க. அதே மாதிரி பிரதருடைய நகைச்சுவையில் கடைசியில் போலீஸ்காரரும் வந்துட்டார் இல்லையா? அதனால பிரதருக்கு வந்து வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக நடனம் தர்மத்தின் கண்ணாடி கியூரியா. தர்மத்தின் கண்ணாடி கியூரியா உடனடியா வாங்க. அதுக்கு அடுத்ததாக நாடகம் பாத்திமா அன்னை கியூரியா. எல்லாம் சீக்கிரமா முடிக்கணும். 5 மணிக்கு திருப்பள்ளி இருக்குது. கலக்கல புத்தாடை அசத் உலகல கோலாட்டம் குதூகல கொண்டாட்டம் சந்தோஷ திருநாள் கிறிஸ்மஸ். கலக்கல புத்தாடை அசத்தல ஆனந்தம் அழகான திருநாள் கிறிஸ்மஸ்.
கலக்கல புத்தாடை அசத்தல ஆனந்தம் அழகான திருநாள் கிறிஸ்மஸ். பட்டாம் பட்டாம் பூச்சி அது ஆடும் கண்ணாமூச்சி ஆண்டவரின் விசுவாசம் அனைவருக்கும் மூச்சு. பட்டாம் பட்டாம் பூச்சி அது ஆடும் கண்ணாமூச்சி ஆண்டவரின் விசுவாசம் அனைவருக்கும் மூச்சு. கவலை இல்லாத பிள்ளை போல மனசு இருந்தா வாழ்க்கையிலே நாளெல்லாம் புதுசு. கவலை இல்லாத பிள்ளை போல மனசு இருந்தா வாழ்க்கையிலே நாளெல்லாம் புதுசு. வெள்ளோட்டம் துள்ளாட்டம் மலையாட்டம் ஆடு தள்ளாட்டம் இல்லாம முன்னேறி ஓடு. வெள்ளோட்டம் துள்ளாட்டம் மலையாட்டம் ஆடு தள்ளாட்டம் இல்லாம முன்னேறி ஓடு. உலகல கோலாட்டம் குதூகல கொண்டாட்டம் சந்தோஷ திருநாள் கிறிஸ்மஸ். கலக்கல நான் தான் மரியாள். உலகத்தின் மாந்தர்களின் மீட்பிற்காக இறைமகன் இயேசு குழந்தையாக பிறந்தார். இந்த பெருவிழாவை கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடுகிறார்கள். எனது மகனின் பிறப்பை உலக மக்கள் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் என்று பார்க்க செல்கிறேன். இவர்களின் கொண்டாட்டத்தில் நானும் இணைய உள்ளேன். பார்ப்போமா? மனுஷன் மீன் வாங்க போனாரா மீன் பிடிக்க போனாரா தெரியலையே. பிரியாணி வாசமே வரல. காதர்பாய் வைக்கிற மாதிரி இந்த கிறிஸ்துமஸுக்கு பிரியாணி வைக்கணும். என் சமையலறையில் சுட சுட பிரியாணி. இந்த வருஷம் ரொம்ப சுவையா வச்சிருக்கேன். முதல்ல கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம், நம்மளும் தின்னு பார்க்கணும்ல. இந்த ராணி சமையல் ராணியாகத்தான் இருப்பார் போல. எனது மகனின் பிறப்பை சமையலிலேயே கழித்து விட்டார். பகிர்தல் தான் கிறிஸ்து பிறப்பின் நோக்கமே. அதையே அவர் மறந்துவிட்டு தான் சமைத்ததை மற்றவர்களுக்கு பகிராமல் தனக்கே வைத்துக் கொள்ள நினைக்கிறார். சரி, அடுத்த நபரை பார்க்கலாம். ஆகா ஓகோ, என்ன அழகு என்ன அழகு, எங்கன்னே பட்டுடும் போல. பெங்களூர்ல பெரிய கடையில எடுத்த காஸ்ட்லியான சேலையை கட்டியிருக்கோம். தங்க விலை ஏறினாலும் நம்ம காலத்துல தங்கம் தக தகன்னு மின்னிக்கிட்டே இருக்கணும். சரி, இதை வச்சு ஒரு ரீல்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஏங்க கிறிஸ்மஸ் கொண்டாட வாங்க. என்ன கூட்டம்! கிறிஸ்மஸ் கலர்ஃபுல்லான மரம் இருக்கு. கிறிஸ்மஸ் தாத்தா வராங்க. ஏங்க ஹாப்பி கிறிஸ்மஸ்ங்க. அண்ணா பாத்தையே அப்பாத்தி கேட்னா அப்பாத்தியா அப்பாத்தி கேக்கு அப்பாத்தி தோ அப்பாத்தி கூத் 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 அப்பாத்தையே. நம்ம பண்ணுற ரீல்ஸுக்கும் எப்படியும் நம்ம ட்ரெண்டிங் ஆயிடுவோம். கோயிலில் ஊர் மக்கள்லாம் பார்க்குறாங்களோ இல்லையோ, யூடியூப் வழியா எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க. ஃபேமஸாக ஆயிட வேண்டியதான். இந்த லீலா புகழ் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆடம்பரத்தை கையில் எடுத்துக்கொண்டார். எனது மகன் இறைமகனாக இருந்தும் எளிமையாகத்தான் பிறந்தார். மாளிகையில் இடம் கிடைக்கவில்லை. மாறாக மாட்டு தொழுவத்தில் தான் அவருக்கு இடம் கிடைத்தது. இந்த எளிமைதான் கிறிஸ்து பிறப்பின் நோக்கமே. அதையே அவர் மறந்துவிட்டார். சரி, அடுத்த நபரை பார்ப்போம். ஏ நிர்மலா, என்னதான் செய்யற? நைட்டு மணி 11:30 ஆயிட்டு. பூசைக்கு கிளம்ப சொன்னா இப்பதான் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறா. நாங்கெல்லாம் எவ்வளவு பயபக்தியா கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம் தெரியுமா? ஆனா நீ இன்னும் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு மேக்கப்பே இன்னும் முடிக்காம நிக்க. எப்பந்தான் நீ வருவ பாப்போம். உங்க கொண்டாட்டத்தை பார்த்துட்டாலும் என்னத்த பார்த்த?
ஆமா, டெய்லி நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ என்னதான் பார்த்தத சொல்லு. அப்படி நீ சொல்லலைன்னு சொன்னா கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டோம். நம்ம வீட்டுல தீபாவளி வெடிதான் வெடிக்கும். நீங்களா நானான்னு பார்த்துருவோம். எனக்கு என் புருஷன் சேலை எடுத்து தராருன்னு சொன்ன உடனே நீங்க கடன் இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வீட்டுக்கு எடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க. ஆனா உங்க மகளுக்கும் உங்க மகளோட பிள்ளைகளுக்கும் எடுத்து கொடுக்கும்போது மட்டும் எடுத்து கொடுன்னு சொல்றீங்க. என் புருஷனை உங்க கட்டுக்குள்ளே வச்சிருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அவரும் நான் ஒரு நாள் சொல்றதை கேட்காம ஆத்தா சொல்றதுதான் கேட்பேன், ஆட்டுக்குட்டி சொல்றதுதான் கேட்பேன்னுக்காரு. அவரையும் நான் இன்னைக்கு விடுறதா இல்லை, ஒரு கை நான் இன்னைக்கு பார்க்காம விட போறது இல்லை. இவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல கோயில்ல சேரும் போயிட்டு. அது சரி, இது என்ன கலெக்டர் சேரா? பூசை பார்க்க போறீங்களா? சேர்ல உட்காந்து தூங்க போறீங்களா? எதுக்கு நீங்க வீட்லயே கட்டில படுத்து தூங்க வேண்டியதானே? கிறிஸ்துமஸ் முடிந்தாலும் இவர்கள் சண்டை முடியாது போல. இந்த சாராளும் நிர்மலாவும் சண்டை போட்டுக்கொண்டு கிறிஸ்து பிறப்பு விழாவின் திருப்பலியை மறந்து விட்டார்கள். அமைதிதான் கிறிஸ்து பிறப்பின் 3வது நோக்கமே. அதையே இவர்கள் மறந்து விட்டார்கள். கிறிஸ்தமுள்ள விழாவாக கொண்டாடணும். உண்மையிலே இப்ப அவங்க நடிச்சு காட்டினது மாதிரி இப்ப எல்லாத்தையுமே ஒரு சேலையை கட்டியாச்சா உடனே ஒரு எடுத்து அப்படியே போட்டு விட்டுறாங்க. ஒரு 1000 பேர் லைக் பண்ணி அதுல 100 பேர் பாராட்டு கொடுத்துருப்பான், 900 பேர் கழி 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 ஊத்தி இருப்பான். அதையும் பார்த்துக்கிட்டு இவங்களுக்கு தேவை அதுல லைக்ல வந்து பணம். அதனால அது வந்து ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் விழா கிடையாது. சரியா? அதனால அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் விழாவா கொண்டாடணும்னா உண்மையிலே பகிர்தல். இப்ப நாம அதை தான் செய்தோம். நம்மால் என்ற உதவிகளை நம்ம வந்து பகிர்ந்தோம். இதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் விழா. அதனால அடுத்ததாக மகிமை அரசி இப்போ பாத்திமா நெக்யூரியாவின் சேனையாளர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக மகிமை அரசி கியூரியா நடனம் தர்வேக்குளம் மகிமை அரசி கியூரியா. காட்டு
எப்படி இருந்தது? யாரெல்லாம் ஆட வச்சாங்க? எல்லாரையும் ஆட வச்சாங்க. அங்க லைன் ஸ்டோன் கியூரியா ஒரே ஆட்டம் தான். அதனால உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி வின்னர் அவங்க வந்து தரவேக்குளம் மகிமை அரசி கியூரியா மகிமையாக மகிழ்ச்சியாக எல்லாரையும் ரசிச்சு பார்க்க வச்ச ஒரு ஆட்டம் மாட்டோம் இல்லையா? அடுத்ததாக தலைவர் உரை, விழா தலைவர் உரை. அது முடிஞ்ச உடனே ஒரு டான்ஸ் இருக்குது, அதுவும் பட்டு பயங்கரமா இருக்கும் அந்த டான்ஸும். சரியா? அடுத்தது நன்றி உரை பார்ப்பிருப்பேன். இப்பொழுது விழா தலைவர் அவர்களை விழா தலைவர் உரை வழங்க தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்பு சேனையினர் அனைவருக்கும் இனிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு விழுந்து விழுந்து சிரித்த ஒரு அனுபவத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். வழக்கமா ஃபாதர்ஸ் விழுந்து விழுந்து நண்பர்களோடு இருக்கும்போதுதான் சிரிப்பாங்க. இந்த காட்டுக்குள்ள எனக்கு நண்பர்கள் பாம்பும் பள்ளியும் தான் கிடைச்சது. ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு ஆனந்தமாக ஒரு தருணத்தை உணர்கிறேன். எனவே உங்களுக்கு என்னுடைய மனதார நன்றியையும் பாராட்டுகளும். சிறப்பாக கிறிஸ்து பிறப்பை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட வேண்டும் என்று ஒரு மரியாவின் பார்வையில் பார்த்தவர்கள் தான் தூத்துக்குடி மரியாளின் சேனையினர். மரியாளின் பார்வை என்றால் அனைவரையும் ஒன்றாக இணைப்பது, இருப்பதை பகிர்வது. மிக சிறப்பாக பல்வேறு இடங்களில் இருந்த நீங்கள் ஒன்றாக இணைந்து இந்த ஒரு சிறிய விவசாய கிராமத்தில் நீங்கள் வந்து மிக மிக சிறப்பாக பங்கெடுத்திருக்கிறீர்கள். ஒற்றுமை என்றால் என்ன? சேனையினர் இணைந்தால் எவ்வளவு பெரிய சாதனையும் நடத்தி காட்ட முடியும். வேற்றுமைகளை கலந்து ஒற்றுமையோடு மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பொருட்களை பகிர்ந்தீர்கள். முதியோர் தொடங்கி குழந்தைகள் வரை இருப்பதை நாம் பகிர்ந்து அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்று நாடகத்தில் நடத்தியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்டின மரியாளின் சேனையர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றிகளும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களை மரியாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்க வீட்டில் ஒரு சூசேப்பரை கொடுத்திருக்கிறார். சரிங்களா? அதே போல் குழந்தை இயேசுவையும் கொடுத்திருக்கிறார். திருக்குடும்பம் உங்கள் வீட்டில் தான் இருக்கிறது இல்லையா? அந்த திருக்குடும்பங்கள் இணைந்தால் எவ்வளவு பெரிய சக்தி ஆகும் என்பதற்கு இந்த தூத்துக்குடி மரியாளின் சேனை ஒரு மாபெரும் உதாரணம். எனவே நீங்கள் இன்றைய நாளில் மரியாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்கள் சூசேப்பரையும் உங்கள் குழந்தை இயேசுவையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களுக்காக உங்கள் வாழ்க்கையை தானமாக்குங்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். எங்களையும் மறந்து விடாமல் நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்து பிறப்பு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான கிறிஸ்து பிறப்பாக வளமைய மீண்டும் ஒரு முறை அன்போடு வாழ்த்தி வரவேற்று நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒரு நடனமாடி மகிழ்விக்க வருகின்றார்கள் தாளமுத்து நகர் ராஜகன்னி மாதா கியூரியா. எங்க பிரசிடியம், அதனால எல்லாரும் வாங்க, கிறிஸ்துமஸுக்கு வாங்க,
பரிசு அள்ளிக்கிட்டு போங்க, சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போங்க. சரியா? அதனால இறுதியாக இந்த நடனம். நம்ம
பாலமுத்து நகர் ராஜகனி மாதா கியூரியாவின் ஆரோக்கிய மாதா பிரசீடியத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நடனத்துக்கு அனைவருமாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி வரை சொல்லியிருந்தோம். அன்பார்ந்த இந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கு சிறப்பாக நமக்கு அனுமதி வழங்கி ஒத்துழைத்த நமது பாசமிகு கோட்டூர் பங்கு தந்தை அருட்பணி பாலன் அவர்களுக்கு தூத்துக்குடி கொமிசியத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அனைவருமாக அவர்களுடைய இறைபணி சிறக்க ஜெபிக்க வேண்டியது நமது கடமை. அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக இந்த கிறிஸ்துமஸ் விழாவை அர்த்தமுள்ள விழாவாக கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் முதியோர் இல்லம் அல்லது மாற்றுத்திறனாளிகள் இல்லம் இப்படிப்பட்ட தூத்துக்குடிக்குள்ளேயே நம்ம குண்டு சுட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் முதலாக அவுட்டரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோட்டூர் பங்கை நம்ம சந்திச்சா நல்லா இருக்குங்க பொழுது இங்கே ஒரு அருமையான முதியோர் இல்லம், இந்த அம்மாமார பாட்டிமாரை சந்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இது. அதனால அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டியது நமது கடமை என்பது போல இதற்கு ஐடியாக்கள் கொடுத்து அனுமதி வழங்கி ஒத்துழைத்து பெரியவர்களும் அடுத்ததாக வருகை தந்திருக்கும் அனைத்து சேனையாளர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக பொறுமையாக இருந்து ஒளி அமைத்து ஈடுபட்டு தந்த சகோதரர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். இதற்காக முழு முத்தாய்ப்பாக செயல்பட்ட கோட்டூர் ஊர் நிர்வாகிகள், இந்த இடையெல்லாம் நாங்க பார்க்க வரும் பொழுது நிறைய செடியா இருந்தது. அப்ப நாங்க சொன்னோம், ஃபாதர் இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் சேர் போடுங்க, எல்லாருக்கும் கீழே உட்கார முடியாது அப்படின்ன உடனே அந்த ஊர் நிர்வாகிகள் நாங்க செய்யறோமா அதெல்லாம் என்னம்மா அப்படின்னு சொல்லி உடனடியாக இந்த ஏரியாவையே கிளீன் பண்ணி இவ்வளவு பேரும் நல்லா உட்கார்றதுக்கு இருக்கைகள் அமைத்து தந்த கோட்டூர் பங்கின் ஊர் நிர்வாகிகளுக்கு தூத்துக்குடி கொமிசியத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை நன்றியோடு கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி நன்றி நன்றி. மீண்டுமாக எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு என்றும் உண்டு என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்து தூத்துக்குடி கொமிசியத்தின் சார்பில் மீண்டுமாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மரியே வாழ்க.